Hi, welcome to Aadhav Techno. இன்றைக்கி நம்ம Aqua jade RO+COPPER வந்துட்டு இன்ஸ்டாலேஷனாக பார்க்க போகிறோம். இப்போ இது தாங்க RO+COPPER யூனிட்டு, நியூ யூனிட்டு. இப்போ இதை நம்ம வந்து மேலே ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாடல். டேங்க் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டேங்க் வரும். இதுலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ப்ளூ டேங்க் வர்றது, க்ரீன், பிளாக் வரும், கிரே வரும். ஸோ இது மாதிரி நிறைய 4 மாடல்ஸ் வருங்க. இப்போ யூனிட்டை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃப்ரண்ட்டில் க்ரீன் டேங்க்கு. இப்போ அதுக்கு மேலே இருக்க ரேப்பர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரேப்பர்ஸ் ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்க அக்சசரிஸ் வந்துட்டு வெளில எடுக்க போகிறோம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்க வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா யூசேஜ் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர்ஸ்ன்றதுனால, ஆனால் ஃப்ளோ வந்து 1 ஹவருக்கு ஒரு 12 to 15 லிட்டர்ஸ் வரும். நார்மலாக ஒரு 40 மினிட்ஸில் டேங்க்கு ஃபில் ஆகிடும். 10 லிட்டரும் நமக்கு ஒரு 40 மினிட்ஸில் ஃபில் ஆகிடும் இந்த மாடலில். ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான். நம்ம கவர் ரிமூவ் பண்ணிவிட்டோம் ரேப்பர்ஸை. இப்போ மேலே இருக்க டாப் கவர் ஓப்பன் பண்ணி உள்ளே ஆக்சசரிஸ் எடுக்கிறோம். உள்ளே வந்து ஸ்பன் ஃபில்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர ப்ரீ ஃபில்டர் பவுல் செட்டு, டியூப்ஸு, வாரண்டி கார்டு, இதெல்லாமே நமக்கு வந்துட்டு யூனிட்டோட டேங்க்குள்ளே இருக்குது. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வெளியில் நம்ம எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஸ்டாண்டு. இப்போ பேக் டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெம்பரைன் ஹவுசிங் மட்டும்தான் இருக்கும். மெம்பரைன் ஃபில்டர் லோட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ நம்ம பேக் டோரை ஓப்பன் பண்ணி மெம்பரைன் வந்து லோட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக மெம்பரைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறாங்களோ கஸ்டமர், அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாட்டருடைய டிடிஎஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது சால்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெம்பரைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெம்பரைன் லோட் பண்ணுறோம். ஸோ மெம்பரைன் வந்து 3 கேட்டகரி வரும். லோ டிடிஎஸ் மெம்பரைன், மீடியம் மெம்பரைன், ஹை டிடிஎஸ் மெம்பரைன் சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம மீடியம் டிடிஎஸ் இருக்கிறனால நம்ம மீடியம் டிடிஎஸ் மெம்பரைன் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து மெம்பரைன் ஹவுசிங் அந்த டியூப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி மேலே இருக்க கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு மெம்பரைன் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ மெம்பரைன் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். மெம்பரைன் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த மெம்பரைனோட கேப் வந்து நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கேப் வந்து நம்ம நல்லா டைட் வச்சிடணும், ஃபுல் டைட் வச்சிடணும். இல்லைனா லீக்கேஜ், ப்ரெஷர் பம்போட ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி லீக்கேஜ் வரும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மெம்பரைன் வந்து ஃபுல் டைட் வச்சுட்டு டியூப் இன்சர்ட் பண்ணிட்டோம். மெம்பரைனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரைட் சைடு ஃபஸ்ட்டு ஃபில்டர் தான் காப்பர் ஃபில்டர். RO+COPPERன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஃபில்டர் காப்பர் ஃபில்டர். அதே போல் இதில் யூஸ் பண்ணுற மெம்பரைன் வந்து பார்த்திங்கன்னா 80 GPD மெம்பரைன். நார்மலாக பம்ப் வந்து 100 GPD பம்ப்பு. இப்போ வந்து நம்ம பவுல் செட்டு, அதை வெளியில் இருக்க ப்ரீ ஃபில்டரு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பவுல் கேப் எடுத்துட்டோம். ப்ளஸ் வந்து ஸ்பன்னை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பன் ஃபில்டர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோட கேப் எடுத்து டைட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது டிரான்ஸ்பரண்ட் பவுல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்பன் ஃபில்டர் உள்ளே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது பியூர் ஒயிட்டில் இருக்கும். இது டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ், வாட்டரில் வர டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் ரா வாட்டரில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக இதில் தான் கலெக்ட் ஆகும்போது விஷுவலாக நம்மளே பார்த்துக்கலாம், கஸ்டமரே பார்த்து அது ரொம்ப டேமேஜ் ஆகும்போது, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃபில்டரை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் டிரான்ஸ்பரண்ட் பவுல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போல் இப்போ அந்த எல்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் இருக்க 2 எல்போவும் வந்து டெஃப்லான் சுற்றி அந்த எல்போ டைட் பண்ண போகிறோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் இந்த RO நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 5 ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ப்ரீ ஃபில்ட்ரு, அதாவது செடிமெண்ட் ஸ்பன் ஃபில்டர் வரும். உள்ள ஒரு செடிமெண்ட் ஃபில்டர் வரும், ப்ரீ கார்பன் ஃபில்டர் வரும், மெம்பரைன் அண்டு காப்பர் ஃபில்டர். இதில் நம்ம யூஸ்வலாக போஸ்ட் கார்பன் பதில் இதில் நம்ம காப்பர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரீ ஃபில்டர் நம்ம எல்போலாம் போட்டு டைட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து டியூப்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். டியூப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து காப்பர் ஃபில்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, காப்பர் ஃபில்டருடைய பர்பஸ் என்னென்னா வாட்டருடைய pH லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக காப்பர் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து ஃப்ரண்ட்டில் வர டேப் வந்து நம்ம டைட் பண்ணுறோம். சேம் அதே தான். டேப்லேயே வந்து நம்ம டெஃப்லான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெஃப்லான் ரோல் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக டேப் வந்து டைட் பண்ண போகிறோம். இது வந்து பிளாஸ்டிக் டேங்க்குன்றதுனால நம்ம வந்து ஃபுல் டைட் வைக்கக்கூடாது, ஒரு மீடியம் டைட் நம்ம வச்சுக்க போகிறோம்.
ஸோ மீடியம் டைட் வச்சாவே நமக்கு வந்துட்டு லீக்கேஜ் இஷ்யூ எதுவும் வராது. டேப் வாசர் ப்ளஸ் வந்து டேப்போடைய நட்டு வந்துட்டு போட்டு நம்ம டைட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ டைட் பண்ணியாச்சு. டேப் டைட் பண்ணிட்டோம், மீடியம் டைட் வச்சுட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மார்க்கிங் பண்ணி நம்ம ட்ரில் பண்ணுறோம். யூஸ்வலாக இது வால் மவுண்டிங்கும் பண்ணலாம், பட் ஆனால் வால் மவுண்டிங்கை விட ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறது சேஃபு. யூஸ்வலாக கிச்சனில் வந்து ஆயில் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம வால் மவுண்டிங்காக பண்ணும்போது யூனிட் ஏதாவது ப்ரோக்கன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஹோல் போட்டாச்சு, ஸ்டாண்டுக்கான ஹோல்ஸு ப்ளஸ் சைடில் வர ப்ரீ ஃபில்டருக்கான ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ அது வந்து ராவல் பிளாக் அடிச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டாண்ட் அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஹோல்ஸ் இது பண்ணிட்டு ஸ்டாண்டை மாட்டிட்டு நம்ம ஹேமர் வச்சு சுற்றி வச்சு நம்ம இந்த ஸ்க்ரூ எல்லாமே தட்டிட்டு ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கப்போம். இப்போ எல்லா ஸ்க்ரூவுமே நம்ம வந்துட்டு ஃபுல் டைட்டு வச்சுக்க போகிறோம். ஃபுல் டைட்டு வைக்கணும். ஃபுல் டைட்டு வச்சுட்டு ஸ்டாண்ட் எதாவது ஃபுல் டைட்டில் இருக்கா எதாவது லூஸில் இருக்கான்றது செக் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ டைட் ஃபுல்லாக வச்சாச்சு. ஃபைனல் செக்கப்போ ஒரு டைம் சுற்றி வச்சு நம்ம ஃபுல்லாக தட்டிடுறோம். ஸ்டாண்ட் நம்ம அழுத்தி பார்க்கும்போது ஸ்டாண்ட் எதுவும் ஃபுல் டைட்டில் இருக்குது. ஸோ ஃபைனலி இப்போ நம்ம RO யூனிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சைடில் ப்ரீ ஃபில்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு உள்ளே வந்துட்டுருக்கு, பியூரிஃபைடு ஃப்ளோ. வேஸ்ட் வாட்டர் நம்ம சிங்கில் கொண்டு போயிருக்கோம். இப்போ பியூரிஃபைடு வாட்டர் ஃப்ளோ வந்துட்டுருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துட்டு நமக்கு இண்டிகேட்டர் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் இண்டிகேட்டர், ப்ராசஸ் இண்டிகேட்டர், டேங்க் ஃபுல் இண்டிகேட்டர், மொத்தம் 3 இண்டிகேட்டர் ஃப்ரண்ட்டில் டேப்புக்கு கீழே லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லைங்களா, அது இண்டிகேட்டர். இப்போ ப்ரீ ஃபில்டரு. இப்போ 2 டியூப் வருது இல்லைங்களா, ஒன்று வந்து ரா வாட்ரு டேப்லேருந்து யூனிட்டுக்கு வர வாட்ரு ஒரு டியூபு, இன்னொரு டியூப் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டர் போகிற டியூப். ஸோ 2 டியூப் இது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஃப்ளோ வந்துகிட்ருக்கு. இப்போ மேலே வந்து ப்ரொடெக்ஷன் கவர் போட்டிருக்கோம். ஆயில் ஃபார்ம் ஆகும்போது யூனிட் மேலே எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது வந்து மேலே கவர் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.